Hello guys, welcome back. This is part number 6 on module number 27 Atoms MCQ series. Previously நம்ம 5 வீடியோ சால்வ் பண்ணியிருக்கோம் based on contents, problem solving example and NCRT and of course MCQ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Now the MCQ is continued. Previous வீடியோவில் இந்த MCQக்கான சம்மரி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன், அதையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் for any live interaction or any queries. Question banks இந்த மாதிரி இருந்துச்சுன்னா please fill the enquiry form. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to the questions. An atomic nucleus contains what? Only electron, proton, only neutron. Both proton and neutron அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அப்போ எங்கே சார் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா all the above அப்படிங்கிற ஆன்சர் போட்டாலும் கரெக்டு. போத் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்னு சொல்லும்போது அதுலேயும் உங்களுக்கு எலக்ட்ரானும் வந்துடுது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? In a scattering experiment, the force that scatters the particle is called as Coulomb force. Nuclear force, gravitational force, Coulomb force இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூலும்ங்கிறது எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ how it was Coulomb's force அப்படின்னு சொல்லும்போது F is equal to K into Q square divided by R square. அதுவே gravitational forceனால் GM square divided by R square. நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு சாப்டர் நம்பர் 28 வரும், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகேங்களா? அதுக்கான ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. ஃபார்முலான்னு பார்க்கும்போது சாப்டர் 8 சாப்டர் 16 மெர்ஜ் பண்ணுறது தான் இந்த சாப்டர் நம்பர் 27 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் இன் த ஆட்டம்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை தாம்சன், மில்லிகன் சால்ட்ராப், ஃப்ராங்க் ஹெர்ட்ஸ், லியோனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட். லியோனார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்டர் நம்பர் 26 வரும் இல்லைங்களா? அவங்க வந்து வேவ் நேச்சருக்கு பார்ட்டிகல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போனவங்க. மில்லிகன் சாயில் ட்ராப்புங்கிறது இதில் வராது. தாம்சனுங்கிறது ஜே தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அவங்களோடது. ஃப்ராங்க் அண்ட் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி டிரைவ் பண்ணுது, ஃப்ராங்க் அண்ட் ஹெர்ட்ஸ். ஓகே, இஃப் கேத்தோட் ரூப் டேப் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V volt between the cathode and anode, then the speed V of the cathode is given by what? ஸோ இதுக்கு கொஸ்டினுக்கு என்ன செய்யலாம்னா, அவங்க கேத்தோட் அண்ட் ஆனோட் த ஸ்பீட் ஆஃப் த கேத்தோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடுனா ஒரு பாயிண்ட்லேருந்து இட் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி வி ஹேவ் கைனடிக் எனர்ஜி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணிடுவோம்னா, இங்கே Q இன்ட்டு V இன்ட்டு Bன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது V ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு V, V இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் V. இப்படி ஒரு ஆன்சர் தான் நானும் போட்டு வச்சுருந்தேன். தட் இஸ் ராங். என்ன காரணம்னு கேட்டால், இது வெலாசிட்டி, திஸ் இஸ் ஆல்சோ வெலாசிட்டி. புரிஞ்சா? இதுவும் வெலாசிட்டி தானே. அப்படி இருக்கும்போது நான் இப்போ QEங்கிறத Q இன்ட்டு V இன்ட்டு Bன்னு நான் எழுதிட்டு போயிடலாம் QEங்கிறத. ஆனால் அதில் இருக்கிறதும் வெலாசிட்டி தானே. ஸோ ரெண்டும் கட் ஆகிடும் அல்லவா? ஸோ அது ராங்கு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் வேல்யூ ஆஃப் E அப்படிங்கிறது நத்திங் பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பர் டிஸ்டன்ஸ் இல்லையா? del V டிவைடட் பை del R. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பொட்டன்ஷியல் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டிஸ்டன்ஸ். அதை தான் என்ன பண்ணுறோம், வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிறது இதோட யூனிட் ஆஃப் எனர்ஜி. இது மட்டும் இல்லை, நியூட்டன் பர் கூலும் என்று சொன்னாலும் வோல்ட் பர் மீட்டர் என்று சொன்னாலும் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் மெஷ் பண்ணுது. ஸோ Q இன்ட்டு Eங்கிற இடத்துல டெல்டா V பை டெல்டா Rன்னு போடும்போது V ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு டெல்டா V, V இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் V. ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கரெக்ட் தானே சார் எப்படி பார்த்தாலும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வெலாசிட்டி. வெலாசிட்டியும் ஸ்ட்ரைக் கூட தானே ஆகும், அது ப்ரொபோஷன் கிடையாது இல்லையா? ஸோ அதற்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்த ராங் மெத்தடையும் சொல்லியிருக்கேன், கரெக்டான மெத்தடையும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், an alpha particle of energy 5 million electron volt E, அதாவது ஒரு எனர்ஜி is scattered through 180 degree by a fixed uranium Z92 nucleus. The distance of the closest approach in the order of dash. டிஸ்டன்ஸ்னால் D கேட்குறாங்க. ஸோ how to track it அப்படின்னு கேட்கும்போது எனர்ஜியோட ஃபார்முலா KQ ஸ்கொயர் டிவைட் பை R. எனர்ஜி கொடுத்துட்டாங்க. கேயோட வேல்யூ 9 × 10 பவர் 9, அதில் இஷ்யூ இல்லை. டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த Q ஸ்கொயர்னு வரும்போது மட்டும் நமக்கு ஒரு குழப்பம் வரும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டயக்ராம் நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஹீலியம், அதாவது ஆல்ஃபாங்கிறது ஹீலியம் தான் இல்லையா? ஸோ இந்த ஹீலியம்ங்கிறது இங்கே இதோட டிஸ்இன்டெகிரேட் ஆக போகுது, மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இது 2 எலக்ட்ரான், இங்கே 92 எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் திஸ் இஸ் யுவர் Q1, திஸ் இஸ் யுவர் Q2. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2E இன்ட்டு 92E. ஈங்கிறது காமனாக இருக்கலாம், பட் ஜெட்டுங்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று வேறுபடும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நீங்கள் தப்பி தவறி 1ன்னு போட்டால் ஆன்சரே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன் அப்படின்னு. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 9 × 2 18,
இங்கே 92 டிவைடட் பை திஸ் வேல்யூ ஆஃப் 5 into 10 power 6 1.6 கீழே வந்துடுது. டி மேலே போய் இந்த வேல்யூஸ் கீழே வருது. இதுலேருந்து கட் பண்ணும்போது என்ன செஞ்சேன்னா 8 15 18 5 90 18 into 18 324 into 10 to the power of 3. இந்த இ ஸ்கொயரில் ஒரு இ இந்த ஒரு இயை கட் ஆகிடும். ஏன்னா இதோட மதிப்பு 1.6 into 10 to the power minus 19 ஸ்கொயர் இல்லையா. கட் பண்ணும்போது it becomes இ. அப்போ என்ன செய்யலாம் 0.3 into 10 power 6 1.6 into 10 power minus 19 மல்டிப்ளை பண்ணுறோம். ஈயோட வேலையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பண்ணும்போது ஐ காட் அரவுண்ட் 0.48 சம்திங். அதை 0.5 அப்படின்னு எடுத்திங்கன்னா 0.5 into 10 power minus 13 மீட்டர். இவ்வளோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. ஆங்ஸ்ட்ராங்னா 10 power minus 10ன்னு வரணும். இங்கே 10 power minus 10க்கு வேலை இருக்கா அப்படின்னு இல்லை. இது 10 power minus 13ல் இருக்குது. 10 power minus 10 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன 10 power minus 10 into 10 power minus 2. அப்போது 10 power minus 12 அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, 10 power minus 13ல் இருக்குது. ரைட். அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம கூட அதை சொல்லாமே சார் 10 power minus 12னா இதை 5 into 10 power minus 12 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ 0.5 into 10 power minus 13 என்பதை 0.5க்கு பதிலாக 5 into 10 power இங்கே வேல்யூ 0.5னா 5 into 10 power minus 1 அப்படின்னு நீங்கள் போடும்போது we got 5 into 10 power minus 12 அப்படிங்கிற ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும், அந்த வேல்யூலையும் 10 power minus 12 இல்லை. ஸோ how will you do that அப்படின்னு நம்ம தான் பார்க்கும்போது அடுத்த ஆன்சர் 5.3. ஸோ திஸ் ஆன்சர் 0.5ங்கிறது கூட 0.05 அப்படின்னு தான் வரணும், அதுவும் இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா 5 into 10 power minus 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது. 10 power minus 15 சென்டிமீட்டர்னு ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ ஐம் கெட்டிங் 10 power minus 12 into 10 power minus 2 which is equal to 10 power minus 14 அப்படிங்கிற மீட்டரில் ஆன்சர் வரணும். இங்கே எனக்கு என்ன இருக்குது 0.5 into 10 to the power of minus 13 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஐ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 5 into 10 power minus 12. அது எப்படிங்கிற கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியணும். தெரியலனாலும் ப்ளீஸ் வாட்ச் அவுட். நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா the value will be around 5.3 into 10 to the power of minus 12 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. அது எப்படிங்கிறத கூட நான் மறுபடியும் சொல்லுவேன். ஆல்ரெடி 10 power minus 13 இருக்குது. 0.5 into 10 power minus 13 என்பதை 5 into 10 power minus 1ன்னு எழுதுனா 0.5. இங்கே ஆல்ரெடி 10 power minus 13 இருக்குது. that becomes 5 into 10 power minus 14 மீட்டர். இதை ஃபர்தராக 10 power minus 12 into 10 power minus 2 meter, that becomes 10 power minus 12 centimeter 5. அப்போ ஆன்சர் கிடச்சிருதா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஒரு ஸ்டெப்பில் கிடச்சாலும் அந்த ஸ்டெப்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த கன்வர்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி சாப்டர் நம்பர் 27, இது சாப்டர் 2வையும் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா. அதனால தான் இந்த கொஸ்டினை ஸ்பெசிஃபிக்காக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ க்ளோஸ் லுக் டு திஸ் ப்ராப்ளம்ஸ். The next one. An alpha nucleus of energy half mv square bombard a heavy nuclear target of charge Zi. Then the distance of the closest approach, distance ன்னு சொல்லும்போது d, which is proportional to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ half mv square equal to k into q square divided by r. இந்த q squareல k into q1 q2 divided by r. q1 ஓட வேல்யூ ஆல்ஃபா அப்படின்னு சொன்னால 2e, அதாவது 2he power 4 இல்லையா. ஸோ இந்த 2ங்கிறது 2e, அது டார்கெட் ஆகக்கூடியது ZE அப்படின்னு சொல்லும்போது k into 2z 2 into z e ஸ்கொயர் டிவைடட் பை r அப்படிங்கிறது வரும். இங்கே பிரச்சனை அது கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் டு v. விங்கிறது நமக்கு அவைலபிலிட்டி கிடையாது. m z எப்படி இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸை முதல்ல இங்கே கொண்டு வரும். ஸோ டிஸ்டன்ஸை மேலே கொண்டு வரும்போது திஸ் பிகம்ஸ் ஆரை மட்டும் தனியாக எடுக்கணும், ஏன்னா டிஸ்டன்ஸுக்குறதுனால 1/2 mv square which is equal to k into 2z e square divided by r. இந்த r மேலே போகுது. this becomes இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 2 2s are 4k z e square divided by mv square அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஆன்சர்ஸில் ஃபஸ்ட் ஆன்சர் ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயர்னு இருக்குது. அப்படி பார்த்தா இல்லை, r is proportional to 1/v square. அப்போ முதல் ஆன்சர் தப்பு. இரண்டாவது r is proportional to 1/m. ஆமாம், r is proportional to 1/m. அது கரெக்ட் ஆன்சர். ஆனால் அதோடு நிப்பாட்டக்கூடாது, மற்றதையும் செக் பண்ணுறது நல்லது. ப்ரொபோர்ஷனல் டு 1/v power 4 கிடையாது. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v ஸ்கொயர் தான். அப்போ இந்த ஆன்சர் தப்பு. 1 divided by ZE அதுவும் கிடையாது.
ப்ரொபோஷனல் டு ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஜெட் இ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதற்கான விடை. சரிங்களா? இப்படி ஒரு கொஸ்டினில் நீங்கள் 4 விஷயத்தை செக் பண்ணலாம். ஜெட் எந்த ப்ரொபோஷனில் இருக்குது, வி எந்த ப்ரொபோஷனில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுதா இருக்கு இல்லையா? ஸோ இப்படித்தான் உங்களோட ஃபோக்கஸ் போகணும். ஏன்னா இதே மாதிரி கொஸ்டினில் இதே கொஸ்டினை எடுத்துகிட்டு அவங்க ப்ரொபோஷனேட் டு எம்முக்கு ஒரு ஆப்ஷன் கேட்ட மாதிரி ஜெட்டுக்கு ஒரு ஆப்ஷனில் கேட்கலாம், அதே போல் விக்கு ஒரு ஆப்ஷனில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? அதை பொறுத்து தான் உங்களுக்கு சம்மோட ஆன்சர்ஸ் இருக்குது. அதனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஆன்சரை செக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் தி ஆங்குலர் மொமெண்டம் இன் த ஃபோர்த் ஆர்பிட் இஃப் த எல் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இன் செகண்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஃபஸ்ட்டு L4 நம்ம வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு L2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. L2 which is equal to NH divided by 2pi. இந்த Nல 2ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல்ஸு, H divided by L pi which is equal to L அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி L4 equal to 4H divided by 2pi. இந்த 2ஆல் இங்கே கட் பண்ணால் 2 into H divided by pi. H pi பைனா என்ன, ஆல்ரெடி L இருக்கா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2L. 2Lங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இன் த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹீலியம் இஸ் வாட்? யூஸ்வலாக ஆங்குலர் மொமெண்டம் L which is equal to NH divided by 2pi. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னோன்னா N equal to 2னு போட்டிங்கன்னா 2H divided by 2pi கட் பண்ணும்போது H by pi. H by piங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்புறமா தான் கொஸ்டினை மறுபடியும் பார்க்குறேன். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் ஆர்பிட் கிடையாது, செகண்ட் எக்ஸைட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 2 3, அதாவது இந்த ஆர்டரில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது இட் ஆக்சுவலி தேர்ட் லெவலில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ தேர்ட் லெவலுங்கும் போது 3H டிவைடட் பை 2pi அப்படின்னு போட்டிங்கன்னா தட் ஆன்சர் இஸ் தேர். ஸோ அதனால் போன கொஸ்டினில் ஆர்பிட்னு வருது, இதில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு வருது. ரெண்டுத்தையும் உங்களால் பொருத்தி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆர்பிட் என்பது N, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது N+1. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட +1ன்னு போடணும். அப்போ 3. இதான் விஷயம். சரிங்களா? அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறதும் ஆர்பிட்டுங்கிறதும் ஒன்று. இந்த வார்த்தைகளை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் மிஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஆளுங்க இருந்தோம், நாங்கள் இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், இதில் H டிவைடட் பை பைன்னு ஒரு ஆப்ஷனையும் சேர்த்துருப்போம். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஆமாம், H பை பை இருக்கே, இந்த ஆப்ஷன் ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதற்காக தான் சொல்கிறேன், கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை சரியாக படிக்கணும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி டைம் ஆஃப் ரெவல்யூஷன் கேபிட்டல் T எலக்ட்ரான் around a nucleus of charge Ze in the nth Bohr orbit is directly proportional to. அப்போது T proportional to N Z ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தெரியாது, அதில் N இருக்கணும் Zம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை டைம் அப்படின்னு சொல்லும்போது 2pi டிவைட் பை ஒமேகா, ஒமேகா which is equal to V by R, அந்த ஆல்வேஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2πr டிவைடட் பை V அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன ஆகணும், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டு, வெலாசிட்டி ஆஃப் ஆர்பிட் மனப்பாடம் பண்ணியிருந்தா ஓகே. ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி mv² by r which is equal to kq² divided by r². அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் v² ஒரு பக்கம், r ஒரு பக்கம், v²லேருந்து vn which is equal to kq² by mvr, that becomes 2h அப்படிங்கிறது k² divided by nh. rன்னு நம்ம தனியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது kq² by mv², இந்த வேல்யூ becomes doubled. அப்போ 4π² k²q/4 divided by n²h², மேலே போச்சுன்னா n²h² divided by 4π² m kq². இது ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அடுத்த கொஸ்டினுக்கு இதே தான் இருக்குது. அதனால தான் போன வீடியோவில் நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருப்போம், இந்த வீடியோவில் இல்லை. சரி, அதனால தான் இதையும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் த வேல்யூ ஆஃப் வி அப்புறம் ஆர் ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது n²h² இங்கே nh. அப்போது என்னை பேஸ் பண்ணும்போது n³ ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே Z கேட்குறாங்கல்ல, Zக்கு எங்கே போவீங்க, Zக்கு போகும்போது q² இங்கே ஒரு q² இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எலக்ட்ரான்னு சொல்லிட்டாங்க, அப்போது சிங்கிள் 1 எலக்ட்ரானு, அது பம்பார்ட் ஆகக்கூடிய சார்ஜுங்கிறது Z எலக்ட்ரான்ஸ். அப்போ ZE மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒரு Z இங்கே ஒரு Z, that become Z². அப்போது n³ டிவைடட் பை Z² அப்படிங்கிற முதல் ஆப்ஷன் சரி. ஓகேங்களா? ஆனால் இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் n³ டாப்பில் இருக்குது. இந்த சீரீஸில் எதில் n³ டாப்பில் இருக்குன்னா இதுதான். அப்போ இந்த ஆன்சர் நீங்கள் கண்ணை மூடிட்டு சிக்கல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல n³ டிவைட் பை zன்னு ஒரு ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, Z வருமா Z² வருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அதனால் ஆன்சரை நீங்களாக ஒரு ரேண்டம் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வராதிங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணதுக்கப்புறமா இங்கே செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு,
the product of velocity and square of time period in nth of hydrogen atom orbit is proportional to time velocityயும் ஸ்கொயர் ஆஃப் டைம்னு கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்கொயரை போட்டிங்கன்னா என்னோட ப்ரொப்போர்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ v இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு 1/n. அது எப்படி சார்? வேறு வழியே கிடையாது. நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அதே மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி v இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு, v இங்கே இருக்கா, n பாட்டமில் இருக்கா, அப்போ v ப்ரொப்போர்ஷனல் டு 1/n. லைக்வைஸ் டைம் ப்ரொப்போர்ஷனல் டு n, t இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு n கியூப். அப்போ அதே தான் இங்கே போடுறோமா, ஆனால் அதை ஸ்கொயர் பண்ணணும். n கியூபை ஸ்கொயர் பண்ணால் n பவர் 6 டிவைடட் பை n விச் இஸ் ஈக்குவல் டு n பவர் 5. கொஸ்டின்னு பார்க்கும்போது எனக்கு எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3 4, 4ன்னு கூட சொல்ல முடியாது, 3 ஸ்டெப்பு தான். ஆனால் இது ஏன் 1/nன்னு வந்துச்சு, இது ஏன் n கியூப் வந்துச்சுங்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதனால் கொஸ்டின் சின்னது தான், பட் நீங்கள் சால்வ் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. அதனால தான் ஆட்டம்ஸ் பேஸ்டு கொஸ்டின் வந்துச்சுனாலே அதை ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா மட்டும் போடுங்க. 100% ஆன்சர், 100% ஆன்சர் உங்களுக்கு வர்றதுக்கு கேரண்டீடாக வந்துடும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன். தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் -13.6 electron volt. தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் தேர் இஸ் நோ கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட கிரவுண்டில் இருக்கக்கூடிய அதே எனர்ஜி தான். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எனர்ஜி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +13.6 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே நான் -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு கூட ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்களா, அதை சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் இல்லையா, 13.6ம் இருக்கும், -13.6ம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குழப்பம் அடையணுங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க. கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அது நெகட்டிவ்க்கு போகவே போகாது. டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ்க்கு போகும், லைக்வைஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்க்கு போகும். இதெல்லாம் தியரட்டிக்கல் ஸ்டஃப், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே போல் அடுத்த கொஸ்டின், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டு, வெலாசிட்டி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி எல்லாத்துக்கும் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. நமக்கு யூஸ் பண்ணுற mv/r/rங்கிறது kq²/r²ங்கிற ஃபார்முலாவில் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா, ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா, அதுலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜினா -kq/rn, கைனட்டிக் எனர்ஜினா பொட்டன்ஷியல் டிவைடட் பை 2 அல்லவா. ஸோ அதன்படி போட்டு எல்லாத்தையும் டிரைவ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நம்ம சால்வ் பண்ணதுக்கும் அங்கேக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. என்ன காரணம், இங்கே நான் 2π kq²/nhன்னு போட்டிருக்கேன், ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே ஃபார்முலா இல்லையே. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலும் குழப்பறதுக்காக கேவோட ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, க்யூவோட ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஹவ் எக்ஸ்டெண்ட், 2π அப்படி தான் இருக்கும், q²ங்கிறத ze² அப்படின்னு போடுவாங்க. அது எப்படின்னா E இன்ட்டு ZE, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் அல்லவா. ஸோ ZE², அது மேலே டிவைடட் பை NH, K உடைய மதிப்பு 4πε0. இதை இங்கே கட் பண்ணிங்கன்னா 2, அப்போ ZE² டிவைடட் பை 2ε0 NH அப்படின்னு வரும். இருக்கா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் வெலாசிட்டி. ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, அதற்கான ஆன்சர். நான் எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்ச அப்புறம் தான் ரேடியஸ் கண்டுபிடிப்போங்கிறனால நான் முதல்ல அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போயிட்டேன். அதே மாதிரி n²h² டிவைடட் பை 4π² mkq². இதுலேயும் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா n² h² 4π² m எல்லாம் கான்ஸ்டன்ட்டு. இந்த q மட்டும் ZE²ன்னு எடுக்கிறோம். இங்கே ஆல்ரெடி 1/kன்னு இருக்குது, அப்போ 4π மேலே போய்டும். அப்போ இங்கே இருக்கிற 4, இங்கே இருக்கிற 4 கட்டு, இங்கே இருக்கிற π, இங்கே ஒரு π² இருக்கிறனால ஒரு π தான் கட் ஆகும். அப்போ n² h² ε0 டிவைடட் பை πm ZE². அவ்வளோதான், πm ZE² அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் எஸ் அதை பார்க்குறோம் ஃபார் ரேடியஸ். அடுத்து மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் பொட்டன்ஷியலுக்கு கைனட்டிக்கில் நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத யூ கேன் செக் இட் அவுட். அதனால் தான் நான் இதுக்கெலாம் ரொம்ப ஃபர்தராக போகலை, இது உங்களுக்கே தெரிஞ்ச மெத்தட் தான். அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வருதா, ஏதோ ஆன்சர் கூட நான் இங்கே தான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் தி ஆன்சர்ஸ். மீதி இருக்கிற ரெண்டுத்துக்கும் க்யூவும் டிஆர், சிக்கு க்யூவும் டிக்கு ஆறும் தான் வருதா அப்படிங்கிறத நீங்களே மேனுவலாக போட்டு செக் பண்ணி உங்களோட நோட்டில் பதிய வச்சுக்கோங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம், இதில் எந்த டவுட்டும் வரதுக்கான வேலைகள் கிடையாது. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால அடுத்தடுத்த சம்ஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இதுக்காகவே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். The next one, an electron moving in round the nucleus of a hydrogen atom in a circular orbit of radius r. The Coulomb force between the two is, Coulomb forceன்னு சொன்னாலே kq² divided by r² அல்லவா. அது இங்கே இல்லை, க்யூவை ஈயாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லைக்வைஸ் r² r³ மாற்றிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு திங்க kq² டிவைடட் பை r³ இன்ட்டு r அப்படின்னு போட்டிங்கன்னா விச் இஸ் நத்திங்.
என்ன காரணம்னா அன்னோன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம். சாப்டர் நம்பர் 16 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஓகே. r டிவைடட் பை r கியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் 2 இடத்துல இருக்குது. கரெக்டாக? இந்த ஆப்ஷனும் இருக்குது, இந்த ஆப்ஷனும் இருக்குது. லைக்வைஸ் இந்த ரெண்டுத்தில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. எதுங்கிறது அடுத்த விஷயம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா, அதுக்குமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னா Q1 Q2 அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 எலக்ட்ரானு, அதுவே ஹைட்ரஜன் சொல்லும்போது ZE அப்படின்னு சொன்னால் அதுவும் ஹைட்ரஜனுக்கும் பார்த்தீங்கன்னா Z 1 தான். அப்போ தட் பிகம்ஸ் ஸ்கொயர். அதனால தான் இதுக்கு நடுப்புற இங்கே மேலே எதுவும் வரல. 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தையும் இல்லாமல் டேரெக்டாக ஸ்கொயர்னு வந்துடுது. சின்ஸ் த வேல்யூ ஆஃப் Z which is equal to 1 ஸ்கொயர் டிவைடட் பை r கியூபு இன்ட்டு r. இதுவும் ஓகே. பட் ஆனால் நான் ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணுறதா மைனஸை சூஸ் பண்ணுறதா, வாட் வுட் பி அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாகவே கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நெகட்டிவ். அதனால் மைனஸுங்கிறது தான் அதற்கான சரியான விடையாக இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இல்லையா. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது இன்ஃபினிட். ஏன்னா ஒரு ஆட்டம் ஒரு நியூக்ளியஸ் இந்த ஆர்டரில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுது, அட்ராக்டிங் பவர் டுவர்ட்ஸ், ஓகேங்களா, அந்த எலக்ட்ரானை பிடித்து வைத்திருக்கக்கூடிய பவருங்கிறது இந்த நியூக்ளியஸ்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை நோக்கி தான் என்னவாக இருக்குது, சுற்றிட்டு இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு ஃபோர்ஸுங்கிறது நமக்கு வெளியில் தள்ளுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அதுவே இங்கே எனர்ஜியை இது டேக்கிங் இன் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது வாட் இஸ் தட், தட் இஸ் யுவர் நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் என்னவாகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் என்னவாகுதுன்னா சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த நியூக்ளியஸ்லேருந்து நமக்கு வரைக்கக்கூடிய விசினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை, விசினிட்டி அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அந்த ஈர்ப்பு. ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறனா இங்கே இடத்துல மைனஸுங்கிறத நம்ம போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ த ஆப்ஷன் இஸ் மைனஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை r கியூப் இன்ட்டு ஆர் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எம்வி ஸ்கொயர் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வருது அப்படிங்கிறனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் பெருசாக. என்ன காரணம்னா லாஸ்ட் இதிலே நிறையா பார்த்துட்டோம். இங்கே ரெட்பர்க் சீரிஸ் அந்த லைமன் சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஃபார் அ ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் ஆர் த வேவ் நம்பர் ஃபார் த ஃபஸ்ட் பால்மர் லைன். ஸோ ஃபஸ்ட்டு பால்மர் லைன்னு சொல்லும்போது பால்மரோட இனிஷியல் N1ங்கிறது 2, N2க்குன்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் இனிஷியல். அதுலேருந்து ஃபஸ்ட்டு பால்மர் லைன்னா அடுத்த ஸ்டேஜ் 3. அப்போ 2லேருந்து 3க்கு போகுது அப்படின்னு அர்த்தம். r இன்ட்டு 1/n² மைனஸ் n2 ஸ்கொயர், 1/2 ஸ்கொயர் 4, 1/3 ஸ்கொயர் 9, 9 minus 4 which is equal to 5 divided by 36. That is nothing but 5r divided by 36ங்கிறது. அடுத்து the ratio of minimum wavelength of Lyman and Balmer series. அப்போது del L divided by del B எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. லைமன் சீரீஸை பொறுத்த மட்டும் N1 which is equal to 1, N2ங்கிறது இன்ஃபினிட்டி. ஏன்னா அவங்க ரேஷியோ ஆஃப் மினிமம்னு தான் சொல்லியிருக்காங்க, எந்த லெவல்னு சொல்ல. ஸோ ஐ எம் டேக்கிங் இன்ஃபினிட்டி. திஸ் இஸ் ஃபார் லைமன் சீரீஸ். அதே நேரத்தில் ஃபார் பால்மர் சீரீஸ் ஸ்டார்டிங் லெவலே செகண்டில் இருக்கும், N2 which is equal to infinite. அப்படி சொல்லும்போது r into 1/1 square, r into 1/2 square. அப்போது இங்கே 1/λL which is equal to r, 1/λBங்கிறது r/4. நமக்கு ரேஷியோ ஃபார் del L by del B தான் வேணும். அப்போ என்ன செஞ்சாகணும், இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே 1/λங்கிறது r, அப்போ λ which is equal to 1/r, 1/λங்கிறது r/4. அப்போ λ equal to 4 divided by r. அப்போ 1/r divided by 4/r, r கேன்சல் ஆகும்போது 1/4 which is 0.25. அந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. நம்ம எல்லாத்தையும் அவசரப்பட்டு பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுவோங்கிறதையும் சொல்லிடுறேன். டைரெக்டாக r டிவைடட் பை r/4 அப்படின்னு போடும்போது ஆரையும் நீங்கள் கட் பண்ணிடுவீங்க, 4 மேலே போய்டும். 4க்கு ஈக்குவலண்ட் தானே 5, ஸோ ஐ கேன் சேஸ் 5 இல்லையா, அப்படிங்கிற ஆர்டரில் போகும். அது தவறு. சரிங்களா? ஏன்னா இங்கே 1/λன்னு இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதோ லாம்டா. அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு அதிக ட்விஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான்லையோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானில் கூட உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கலாம், அதிக ஸ்டெப்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆன்சரை உங்களால் ஈஸியாக கணிச்சிட முடியும். இங்கே அப்படி பண்ண முடியாது. ஒரு சின்ன மிஸ்டேக்கும் உங்களோட ஆன்சரை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒன் மோர் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். If λ1, λ2 are wavelength of second member of the Lyman and Paschen series respectively, then λ1 ratio λ2 which is equal to அப்படின்னு பார்க்கும்போது அந்த செகண்ட் மெம்பர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஏன்னா லைமன் சீரீஸோட ஸ்டார்டிங் என்னங்கிறது 1. அப்போ செகண்ட் மெம்பர்னு நம்ம சொல்லும்போது 2 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆக்சுவலி நோ. அதுக்கு அடுத்த மெம்பர், இது ஃபஸ்ட்டு மெம்பர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் மெம்பரான 3 தான் சொல்கிறாங்க.
ஸோ இதோட ஸ்டார்டிங் சீரீஸு இனிஷியல் 1, ஃபைனல் 3. அதே மாதிரி பேஷன் சீரீஸோட இனிஷியல் மெம்பர் ஸ்டார்டிங் மெம்பர் 3, செகண்ட் மெம்பர்னு சொன்னால் இதுக்கு அடுத்த 4 கிடையாது, இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 5. அப்போது ஸ்டார்டிங் 3, ஃபைனல் 5. இதை நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு 1, 2 இங்கே 3, 4ன்னு போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் அதுக்குமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே 1/1² மைனஸ் 1/3² சொல்லும்போது 8r டிவைடட் பை 9. இதுவே இங்கே 1/3² மைனஸ் 1/5² சொல்லும்போது 25 மைனஸ் 9 16 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணால் 225. ஸோ திஸ் இஸ் 1 பை லேம்டா. அப்போ லேம்டான்னு சொல்லும்போது 9 டிவைடட் பை 8r. இங்கே அதே மாதிரி லேம்டான்னு சொல்லும்போது 225 டிவைடட் பை 16r. இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணும்போது 6r கட்டு 8 இங்கே வரும்போது 2ஆக மாறும். ஸோ இந்த 2 மேலே போச்சுன்னா 18 கீழ் 225. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். இப்போது நீங்கள் தவறுதலாக செகண்ட் சீரீஸை 2ன்னு இதை 4ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இங்கே 1ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 9, இங்கே 16 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 4 மைனஸ் 1 3r டிவைடட் பை 4. 16 மைனஸ் 9 9 7 16 இல்லையா? 7 கீழ் 144 7r. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது இங்கே 4/3 டிவைடட் பை 144 டிவைடட் பை 7. அப்போ 4/3 இன்ட்டு 7 டிவைடட் பை 144. இப்படி போடும்போது நம்மளோட ஆன்சர் டோட்டல் கொலாப்ஸ். நீங்கள் இந்த ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த காலம் லைமன் பிராக்கெட் பேஷன் பால்மர் சீரிஸோட n லெவல்ஸு. நம்ம இதை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. லைமன் சீரிஸ் தான் உள்ளதுலேயே ஸ்டார்டிங் சீரிஸ். அதோட வேல்யூ n1லேருந்து ஆரம்பிச்சு இட் வில் கோ அரவுண்ட். அது எந்த ஆர்டருக்கு போகும்? ஃபார் தட் திஸ். அப்புறம் லைமனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சீரிஸு பால்மர் சீரிஸு. பால்மர் சீரிஸுங்கிறது n1 = 2ல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் பேஷன் சீரிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் n1 which is equal to 3. அதுக்கப்புறமா பிராக்கெட் சீரிஸுங்கிறது n which is equal to 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுலேருந்தே நம்ம எடுக்கலாம் இல்லையா? 5ங்கிற விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கணும். 8ன்னு ஒன்று இருக்குது, 3ன்னு இருக்குது, 4ன்னு இருக்குது. ஃப்ரம் தட் a which is equal to 5லேருந்து 2. அப்போ 2லேருந்து 5 அப்படின்னு எடுக்கும்போது that is nothing but your பால்மர் சீரிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 4லேருந்து 8 வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 4லேருந்து பார்க்கும்போது பிராக்கெட் சீரிஸு. 1லேருந்து 3 வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைமன் சீரிஸு. தென் 3லேருந்து 4க்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் டிங்கிறது உங்களுக்கு பேஷன் சீரிஸ். அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஃபண்டுன்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸோட ஸ்டார்டிங் லெவல் n = 5. ஸோ இப்படி தான் இதை நீங்கள் இந்த 4 விஷயம் இந்த 5 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த கொஸ்டினில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ் பர் போர் மாடல் த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆஃப் டபுளி அயனைஸ்டு லித்தியம் Z = 3. இது அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டபுள் அயனைஸ்டு லித்தியம்னு சொல்லும்போது நமக்கு Z-ஓட வேல்யூ 3 தான் வருங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு லித்தியமோட வேல்யூஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், அதோட ஆட்டமிக் மாடல்ஸ் என்னென்ன, ஐசோடோப்ஸ் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதன் பேஸில் Z = 3ங்கிறது நமக்கே மைண்டில் இருக்கணும். பட் அவங்க கொடுத்துருக்காங்க, டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ எனர்ஜி = -13.6 Z²/n². Zங்கிற இடத்துல 3 போடுறோம், nங்கிற இடத்துல 1ன்னு போடுறோம். ஸோ லெவல்னு சொல்லும்போது ஒரு லெவல் தான் இருக்குது. ஸோ ஒரு லெவல்லேருந்து எடுக்கும்போது 16.9 × 9 எடுக்கும்போது 122.4. ஸோ அது ஆன்சர் இஸ் அ டைரக்ட் ஆன்சர். இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, 122ல் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது, அது ஜூலாக கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும், அதை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பட் தட்ஸ் ஓகே, அது உங்களுக்கு தேவை. இதை ஜூலை கன்வெர்ட் பண்ணணுன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்களா டிவைட் பண்ணுவீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பண்ண ஆன்சரை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க ஜூலில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ தட்ஸ் மேண்டேட். If the voltage of X-ray is doubled, then the intensity of the X-rays will become what? Voltage V versus intensity I0 unchanged. ஏன்னா இன்டென்சிட்டிக்கும் வோல்டேஜுக்கும் எந்த வித சம்மந்தமுமே கிடையாது. இன்டென்சிட்டி இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பவர் அண்ட் தென் டிபெண்டிங் அப்பான் ஏரியா. பவர்னு சொன்னாலும் n × hf, அதை இன்னும் ஃபர்தராக எடுத்தால் n × hc / lambda. h மாறாது, n மாறாது, ஸ்பீடு கூட மாறாது. ஸோ இன்டென்சிட்டி இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் திஸ் வேவ் லென்த் தானே தவிர வோல்டேஜெலாம் அது கணக்கிலே எடுத்துக்கக்கூடாது, தேவையே கிடையாது. ஸோ இட் இஸ் அன்சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் த டார்கெட் ஷுட் பி மேட் ஆஃப் டங்ஸ்டன். நமக்கு தெரிஞ்சது தான். தி கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்ஸ்ரேஸ் த மெஷின் அட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஹேஸ் டேஷ்.
சிங்கிள் வேவ்லென்த், மினிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் வேவ்லென்த், மினிமம் ஃப்ரீக்வன்சி. இதில் வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சிலாம் வருது. இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அது என்ன ஞாபகம் இருக்கா? தட் இஸ் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். நமக்கு சிலபஸில் இல்லைன்னாலும் தியரியை பொறுத்த மட்டும் நீங்கள் தியரியெலாம் எனக்கு இதுக்கு தான் கிடையாது நீங்கள் கேட்கவே முடியாது. இட்ஸ் தியரி. அப்ளை பண்ணும்போது இப்படி வரும். அப்படி இல்லைனாலும் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mE அல்லவா? இந்த ஈங்கிறது என்ன ஆகும்? ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எம் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட். இப்போ வந்துடுதா? இப்போ லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி. இதை 1.22 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் -9 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி அப்படின்னு சொன்னது டேவிசன் ஜெர்மர். பட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இல்லாமல் நம்ம டைரெக்டாக எடுத்தால் இந்த மாதிரி ஆடுறோம். அப்போது வோல்டேஜை இங்கே கொண்டு போகிறோம், இதை இங்கே கொண்டு போகிறோன்னா இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா த வேவ்லென்த் மஸ்ட் பி ஸ்மால். இது இன்க்ரீஸ் ஆகணும்னா இது இங்கே ஸ்மால் ஆகணும். ஸோ அதனால் மினிமம் வேவ்லென்த் இருந்தால் மட்டும்தான் இல்லை கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் சப்ளை இருக்கும் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து தி வேவ்லென்த் ஆஃப் எக்ஸ்ரே டிக்ரீஸு வென் வாட்? வேவ்லென்த்து லேம்டா என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதான். எதனால்? இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இன்டென்சிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா. இதைத்தான் போன சம்மில் சொன்னோன்னு நினைக்கிறேன். ஹெச்சி பை லேம்டான்னு சொல்லும்போது லேம்டாவும் இதுவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ லேம்டா குறைஞ்சிச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் பீம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக்கிங் த டார்கெட் இஸ் இன்க்ரீஸ்ட். லேம்டா குறையும் போது எனர்ஜி கரெக்டு ஈக்குவல் டு ஹெச்சி டிவைட் பை லேம்டா, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் ஒரு பாயிண்ட்டு. டெம்பரேச்சர் ஆஃப் த டார்கெட் இன்க்ரீஸ்ட். வேவ்லென்த்துக்கும் டெம்பரேச்சருக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க, கிடையாது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். எப்படி ரிவைஸ் பண்ணலாம்? ஐ விச் இஸ் ஈக்குவல் டு பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா. இந்த பவருங்கிறதே எனர்ஜி பேஸ்டு, எனர்ஜி பை டைம் இன்ட்டு ஏரியா அப்படிங்கிற ஆர்டரில் கொடுக்கலாம். சாரி, பவர் இன்ட்டு ஏரியா. ஓகே ஃபைன். இந்த எனர்ஜியை ஹெச்சி டிவைடட் பை லேம்டா இன்ட்டு டி இன்ட்டு ஏரியான்னு போடும்போது ஓகே ஆப்வியஸ்லி இங்கே ஐயோட லேம்டாவோட வேல்யூ குறையும் போது ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எலக்ட்ரான் பீமை பற்றி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி நோட். அவங்க எலக்ட்ரானை பற்றி கேட்குறாங்க, இது எலக்ட்ரான் பீமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். இதை விட மியரான ஆன்சர், பர்ஃபெக்டான ஆன்சர்னால் எனர்ஜி தான் அது லேம்டா பேஸ் பண்ணியிருக்கு. இன்டென்சிட்டிக்கும் வேவ்லென்த்துக்கும் தேர் மே ஹேவ் சம் ரிலேஷன். நம்ம இன்னும் கேல்குலேஷனை நம்ம போட்டுடலாம். ஒருவேளை செகண்ட் ஆப்ஷன் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆப்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் வேவ்லென்த்தும் லேம்டாவும் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்படிங்கிறனால செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை செகண்ட் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்து இந்த இடத்துல நன் ஆஃப் தி அபவ் நோட்டா அப்படின்ற ஒரு நாலாவது ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சூஸ் தி ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இன்டென்சிட்டின்னு போடும்போது கேல்குலேஷன் படி வருது. பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ்லென்த் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், தி எஃபெக்டிவ் கரண்ட் I டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் டிபெண்ட்ஸ் அப்பான் Z அண்ட் N. ஸோ I ப்ரொபோர்ஷனேட் டு Z அண்ட் N. எவ்வளவு க்யூபாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், எதாவது வேணால் இருக்கலாம். I which is equal to Q by T அதுக்கான ஃபார்முலா. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒமேகாலேருந்து V/Rன்னு எடுக்கிறோம். அப்போ VQ டிவைட் பை Rன்னு வருது. நீங்கள் வழக்கம் போல் VR எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஸ்டெப் ஓடி வாங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை நான் திருப்பி சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்கிறதுனால யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பை யூர் செல்ஃப். அடுத்தடுத்து சம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும் இல்லையா, அதனால். த நெக்ஸ்ட் ஒன், ஆல்ஃபா ரேஸ் அண்ட் பீட்டா ரேஸ், காமா ரேஸ் ஆர் சேம் எனர்ஜிஸ் மே பி டிஸ்டிங்விஷ்டு பை வாட்? தேர் இன்டென்சிட்டி, தேர் வெலாசிட்டி, மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அயனைசேஷன் பவர் அப்படின்னு சொல்லும்போது மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது எந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி அது டீகே ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட எனர்ஜி டிஸ்டிங்விஷன் இருக்குங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? தி பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் எக்ஸ்ரேஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் வாட் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி, பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட், கரண்ட்டு, வேவ்லென்த், 4 விஷயம் இருக்குது. பெனிட்ரேட்டிங் பவர், ஃபஸ்ட்டு பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம். அதில் எனர்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, அடுத்து இந்த எனர்ஜி நான் ஃபர்தராக டிஃபைன் பண்ணேன்னா ஹெச் இன்ட்டு சி டிவைடட் பை லேம்டா இன்ட்டு டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதில் எனக்கு ஹெச்சுங்கிற வார்த்தை இருக்குது. ஐ மீன் ஹெச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, டைமுங்கிறது வேறு இல்லை, வேவ்லென்த்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட்டு, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு. லேம்டாவோட வேல்யூ, டிவோட வேல்யூ, அதில் லேம்டாங்கிறது இருக்குது. ஸோ ஐம் டேக்கிங் லேம்டா. அதனால் அடுத்து
இப்போ பாக்கி இருக்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் அந்த ஃபிலமெண்ட்டு. ஸோ பவர்னு சொன்னால் கூட வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அல்லவா அப்படின்னு பார்க்கும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் நெவர் சேஞ்சு, ஐ வில் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ். அதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் நெவர் சேஞ்சு. கரண்ட்டு மட்டும்தான் என்ன ஆகும்னா இட் இஸ் இண்டிபெண்ட். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூஸ் வில் கெட் சேஞ்ச்டு. அதனால் தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் கரண்ட். ஏன்னா இது டிபெண்டபிள் கிடையாது. கரண்ட் மட்டும் ஆல்வேஸ் நாட் டிபெண்டபிள். வோல்டேஜ் டிபெண்டு, எனர்ஜி டிபெண்டபிள், வேவ் லென்த் டிபெண்டபிள், பட் கரண்ட் இஸ் நாட் டிபெண்டபிள் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், an important derivation. The wavelength of the k line of a characteristic express spectra varies with atomic number. ஸோ நமக்கு வேவ் லென்த்தையும் அட்டாமிக் நம்பருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னா E which is equal to hc by lambda. இந்த யூனிட்டில் இந்த ஃபார்முலானா நமக்கு சாப்டர் நம்பர் 26 உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து தான் 27க்கு எவால்வ் ஆகிருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அந்த டயத்தில். ஸோ E equal to minus 13.6 z² by n square equal to hc by lambda. இப்போ அட்டாமிக் நம்பரையும் லாம்டாவையும் தனியாக எடுக்கும்போது z² is proportional to 1 by lambda. பட் லாம்டா தான் இருக்கு இல்லையா? அப்போ லாம்டா மேலே போய் z கீழே வந்துச்சுன்னா லாம்டா ப்ரொபோர்ஷனல் டு 1 by z². அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட். இந்த ஃபார்முலா இந்த டெரிவேஷனை ஏன் நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதற்காக தான். ஸோ ப்ளீஸ் வெயிட். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அதையும் கூட உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில். தி நெக்ஸ்ட் ஒன், தி வேவ் லென்த் ஆஃப் அ லைன் ஆஃப் எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் 43 லாம்டா 1. தென் தி வேவ் லென்த் ஆஃப் தி எலமெண்ட் ஃபார் அட்டாமிக் நம்பர் 29 என்ன அப்படின்னு கேட்கும்போது லாம்டா 2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் லாம்டாவுக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் லாம்டா ப்ரொபோர்ஷனல் டு 1 by z². அப்போது லாம்டா 1 டிவைட் பை லாம்டா 2 விச் இஸ் ஈக்குவல் டு z2² டிவைட் பை z1² அல்லவா? ஆனால் இங்கே -1 போடுவாங்க. ஏன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்னு வரும்போது என்ன பண்ணோம்? -1. அப்போ 29 - 1 28, 43 - 1 42. இது ரெண்டுமே 14ஆம் வாய்ப்பாட்டில் கழியும் போது 2/3 வரும். அப்போ ஸ்கொயர் பண்ணால் 4/9. அப்போ லாம்டா 2 ஈக்குவல் டு இங்கே 4 2 போகும். அப்போ 9 டிவைடட் பை 4. அப்போ லாம்டா 2 ஈக்குவல் டு 9/4 லாம்டா 1. அந்த ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன் வரும்போது இங்கே மைனஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதை கூட நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் திஸ் த வேவ் லென்த் எமிட்டட் பை an atom of atomic number 11. அதுக்கு லாம்டாங்கிறது லாம்டா 1. ஃபைண்ட் த அட்டாமிக் நம்பர் ஃபார் த கே ரேடியேஷன் வித் வேவ் லென்த் 4 லாம்டா. அப்போ லாம்டா 2ங்கிறது 4 லாம்டா. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? அட்டாமிக் நம்பர் z2 கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா லாம்டா விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by z². லாம்டா 1 by லாம்டா 2 ஈக்குவல் டு z2 - 1 z1 - 1 ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது திஸ் இஸ் லாம்டா. லாம்டா 2ங்கிறது 4 லாம்டா. கட் பண்ணால் 1/4. இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டு z2 - 1 டிவைடட் பை 11 - 1. இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம்னா திஸ் இஸ் 1/2. இங்கே z2 - 1/10. இது போச்சுன்னா 5 2 10. இந்த 5 இங்கே போச்சுன்னா 6. ஸோ த அட்டாமிக் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ரேர் கொஸ்டின்ஸு, ரேர் மாடல்ஸு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், பிக்கோமீட்டர். பிக்கோங்கிறது 10⁻⁻12 இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அதை பார்க்குறோம். தி வேவ் லென்த் ஆஃப் கே ஆல்ஃபா அண்ட் எல் ஆல்ஃபா எக்ஸ்ரேஸ் ஆஃப் எ மெட்டீரியல் ஆர் 21.3 41 141. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. பீட்டா என்பது எல் ஆல்ஃபா ப்ளஸ் கே ஆல்ஃபா அல்லவா? ஸோ இதோட சீரீஸுங்கிறது நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும்னா 1 by லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 by எல் ஆல்ஃபா ப்ளஸ் 1 by கே ஆல்ஃபா அப்படின்னு போடும்போது 1/141 1/21. இதை என்னென்ன இருக்கலாம்? 1/140 எடுத்து இதை 1/20 எடுத்தால் 20x7 அப்படின்னு போட்டு போடலாம். 7 ப்ளஸ் இது இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 1 7 7 + 1 8/140 அப்படின்னு போகும். விச் இஸ் மோர் லைக் 1 divided by 17. மேலே இது ரெண்டும் ஆட் ஆகுது இல்லைங்களா? ஆட் ஆகும்போது 10⁻⁻12 10⁻⁻12 ஆட் ஆகுது. ஆனால் பாட்டமில் ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ 10⁻⁻24 அப்படின்னு ஆகும். ஸோ இதை 12 கட் பண்ணிங்கன்னா -12. ஓகேங்களா? அப்போ லாம்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 by லாம்டா அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 17 × 10⁻⁻12. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 17 × 10⁻⁻12 மீட்டர். தட் இஸ் 17 பிகோமீட்டர். அந்த ஆன்சர் 17க்கு நியர்பையாக இருக்கக்கூடியது 19. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ராவாக இந்த சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல. எக்ஸாக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 19 வருதா அப்படிங்கிறத எனக்கு செக் பண்ணுங்கள். எப்படின்னா 21 மேலே 141 மேலே. அப்போது 162 டிவைடட் பை அதுக்கப்புறம் இந்த 141 20 மல்டிப்ளை பண்ணும்போது
வரக்கூடிய கிட்டத்தட்ட 29 சொச்சம் வரும். அது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது 19 வருதா அப்படிங்கிறத எனக்கு செக் பண்ணி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அவைலபிளுங்கிறது தெரியணும். அதுக்காகத்தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ that's the end of this video as well as end of the unit. chapter number 27 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. chapter number 28 நியூக்ளியில் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். as per order நம்மளோட கான்டென்ட், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் தென் MCQ சீரிஸ் இதே ஆர்டரில் தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஆர்டர் பை ஆர்டராக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீப் கேல்குலேஷன்ஸ் தேவைன்னா ப்ராப்ளம்ஸை பாருங்கள் அண்ட் தென் MCQ. அதே மாதிரி MCQs எப்போது நான் உங்களுக்கு சொல்கிறத நம்மளால் 100%ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. 100% அதிலேருந்து படித்தா மார்க் வருமாங்கிறலாம் சொல்ல முடியாது. ஐ ஆம் கிவிங் த மாடல்ஸ். கொஸ்டின் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கோம். இதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின் பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணும்போது நம்மளோட டீச்சிங்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் எனி queries, கொஸ்டின் பேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அவர் டீம் வில் கம்யூனிகேட் யூ. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.